என்று நற்செய்தி அவர்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு என்ன நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கு? இந்த ஒளி ஓடிட்டு இருக்கிற ஒளியை இவங்க ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நற்செய்தி சொல்லப்படுது? சொர்க்கம், ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கிற சொர்க்கம். இது இருக்கிறதுல டாப் ஆறுனா நம்மளுடைய ஆறுல கற்பனை பண்ணாதீங்க, இது வேற மாதிரி இருக்கும், வேற லெவலுங்கிறாங்களா அந்த மாதிரி இருக்கும். ஆறுகள் இருக்கு என்று நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அந்த நற்செய்திக்காக ஓடிட்டு இருப்பான். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி வாழ்வார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க நிரந்தரமா அங்கேயே தங்கி இருப்பாங்க. இதுவே மகத்தான வெற்றியாகும். இதுதான் வெற்றி. லைஃப்ல செட்டில் ஆகுறதுங்கிறோம்ல, நல்ல கம்பெனியில, நல்ல பெரிய சம்பளத்துல, நல்ல பேக்ரவுண்டோட, அதாவது பென்ஷனோட, அதுவும் லைஃப் செக்யூர் பண்றான். சில பேர் வேலைக்காக பாடுபடுவான், படிப்பான். அந்த வேலையை அச்சீவ் பண்றது சும்மா இல்லைல்ல, அதுக்கு உண்டான டிகிரிஸ் எடுக்கணும். அப்பதான் அந்த வேலையை அச்சீவ் பண்ண முடியும். அந்த டிகிரிஸ் எடுப்பான், அதுக்காக நைட்டு பகலாக செலவு பண்ணுவான். நல்ல ஸ்கூலுக்கு படிப்பான், நல்ல காலேஜுக்கு போவான், அங்கேருந்து டிகிரி அச்சீவ் பண்ணுவான். டிகிரி அச்சீவ் பண்ணி கேம்பஸில் பயங்கரமாக செலக்ட் ஆயிடுவான். அவன் தான் டாப் ஸ்டூடெண்ட்டு, செலக்ட் ஆயிடுவான். அங்கே போய் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பிரில்லியண்ட்டு, கூகுள் சுந்தர் பிச்சை மாதிரி பெரிய ஆள். அடுத்து அவனுக்கு ரிட்டையர்மெண்ட், மிகப்பெரிய லைஃப் காத்துட்டு இருக்கு. இந்த பயணத்தில் அவன் எங்கே வேணாலும் சாவு வரணும்ல. இந்த எல்கேஜிலையும் வரும், 10ஆவதுலேயும் வரும், காலேஜ்லேயும் வரும். அல்ல அந்த அட்மிஷன் வாங்கி அது வேலையில் அப்பாயின்மெண்ட் சேர்ற வழியிலே வரும். சேர்ந்ததுக்கப்புறம் 30ஆம் தேதியும் வரும், சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடியும் வரும், கொஞ்சம் காலம் கழிச்சும் வரும், பங்களா கட்டினதுக்கப்புறமும் எங்கே வேணாலும் வரும். முடிஞ்சிச்சுன்னா தோல்வி, எல்லாம் போச்சு. உன் உழைப்பு வீணு, உன்னுடைய சக்தி வீணு, உன்னுடைய செலவு வீணு, உன்னுடைய நேரம் வீணு, எல்லாம் போச்சு. படு தோல்வி இது. அல்லாஹ் இது சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிருங்க, வச்சாலே வெற்றி. உங்கள் வண்டியோடைய ஸ்டேரிங் மட்டும் திருப்புங்க, போய் சேர வேணாம், இலக்கை நோக்கி போக வேணாம், ஜெயிக்க வேணாம், திரும்பினா வெற்றி. இதுதான் மேட்டர். இப்போ இது அல்லாஹ்வுடைய பாதையில் திரும்பினா வெற்றி. நம்முடைய உலக வாழ்க்கையை விட்டு இப்படி அப்படி யூட்டர்னு போ, அதாவது ஒரு லைட் அப்படி லெஃப்டில் வண்டி போயிட்டு இருக்கு, ரைட் பக்கம் திருப்பி விடுங்க போதும். அதான் அந்த 99 கொலை ஒருத்தர் பண்ணுவார்ல, ஒரு பனி இஸ்ராயேலை சார்ந்தவர். அது சொல்லுவாங்க, சில பேர் கேட்பாங்க, என்ன நீங்கள் பெரிய பெரிய இலக்கெல்லாம் பேசுகிறீங்க, அடைஞ்சிருவீங்களா? அடைய மாட்டோம், தெரியல. அடையவோமா இல்லை அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய மரணத்தை அடையவோமா தெரியல. ஆனால் இலக்கு எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இலக்கே இல்லை. இலக்கு இருக்கணும், இருந்தா வெற்றி. இலக்கை நோக்கி போறதில்லை வெற்றி, இலக்கு வச்சிருக்கிறத வெற்றி தான். அல்லாஹ் சொல்றான், மாபெரும் வெற்றியாகும். சஹாபாக்கள் எத்தனை பேர் இலக்கை நோக்கி ஜெயிச்சாங்க? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கிஸ்ராவுடைய வெற்றியை பார்த்தாரா? அப்போ அவர் தோல்வி அடைஞ்சவரா? முஸஅப் பின் உமைர் பார்த்தாரா? அவர் தோல்வி அடைஞ்சவரா? அதுலயே வெற்றி. துனியாவை ஜெயிக்கிறது எங்க வெற்றியே கிடையாது. அது ஒரு வேலை, வெற்றிக்காக வேலை. அது வெற்றியே கிடையாது, அது எங்க இலக்கே கிடையாது. அதனாலதான் அது வந்ததுக்கு அப்புறம் கொண்டாட மாட்டோம். அது எங்களுக்கு பாரம், சும. துனியாவே பாரம். சிறைச்சாலை மூமினுக்கு உலகம். எப்போ சிறைச்சாலை? முஸ்லிம்கள் பவர்ல இருந்தாலும் சிறைச்சாலை தான். உமர்ல எனக்கு சிறைச்சாலை இல்லையா? கீழே இருக்கிறவனுக்கு தான் சிறைச்சாலையா? ஃபிரௌனுக்கு கீழே இருக்கிறவனுக்கு தான் சிறைச்சாலையா? மேல இருக்கிறவனுக்கு சிறைச்சாலை தான். இங்க எதுவுமே இன்பம் கிடையாது. சொல்றாங்க பதவி சுகம். பதவி எப்படி சுகம்? பதவி எப்படி சுகம்? பாரம். அந்நாளில் நயவஞ்சர்களான ஆண்கள் பெண்களின் நிலை எவ்வாறு இருக்கும்? இங்க சில முனாஃபிக்குகள் இருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுங்க, இது என்ன ஸ்டேஜுங்கிறது. மறுபடியும் நல்ல பல ஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு எல்லாம் ஒண்ணுதான், ஒரே கொஸ்டின் பேப்பர், அப்படி ஒரு எல்லாருக்கும் அதே கேள்வி, தௌஹீத் கேள்வி. தர்காவுக்கு போனியா? இறந்தவர்கள் செவியா இருப்பாங்களா மாட்டாங்களா? இந்த கேள்வி பதில் 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஃபிளிப் வேற கொஸ்டின் இருக்கா? ஃபோன் ஃப்ரெண்ட் இருக்கா? இதெல்லாம் இருக்கும். கேபிசி மாதிரியே இருக்கும் மறுமையினுடைய இது. இறந்தவர்கள் செவி இருப்பார்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். செவி இருக்க மாட்டார்களா? நீ ஜெயிச்சிட்ட போகும். இப்படியா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதில் பல கட்டங்களை தாண்டி இருக்கும். ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு அமல் தேவை. ஒவ்வொரு கட்டம் நரகம் சொர்க்கம் போக முடியாது. லெவல் 1 கிராஸ் பண்றதுக்கு உண்டான பவர் தான் உங்ககிட்ட இருக்கு. லெவல் 1 கிராஸ், அவ்வளவுதான். இங்கிருந்து வெற்றி.
அங்க வரைக்கும் வெற்றி கிடையாது. புரியுதா? டிராவல் பண்றது ரொம்ப தூரம், ஏமாத்துறாங்க, ஏமாற்றத்தில் வச்சிருக்காங்க. ஏமாற்றும் தலைவர்கள் விஷயம் சொல்றாங்கல்ல, வழிகளுக்கும் தலைவர்கள் அமல் 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 செய்யணும், அமல் செய்யுங்க. நாங்களும் அமலை தான் செய்ய சொல்றோம். அதுக்கு முன்னாடி எதெல்லாம் அமலுன்னு முதல்ல கத்துங்க, அதுதான் சொல்றோம், வேறெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க. எதெல்லாம் அமலுன்னு முதல்ல கத்துக்குங்க, அது கத்துக்குங்க. குரான்ல இல்லாத ஒரு அமலை சொல்றோமா? இல்லை எல்லா அமலை விட்டுட்டு ஒரு அமலை பிடிச்சி தொங்குங்கன்னு சொல்றோமா? பேலன்ஸ் பண்ணுங்க, எல்லா அமலும் செய்யுங்க. எதெல்லாம் எல்லாம் கட்டளை போட்டணும் முதல்ல அந்த லிஸ்ட்டை எடுங்க. ஆர்டர், எங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்க, கல்யாண வீட்டுக்கு ஜாமான் எடுக்கணும், எவ்வளோ லிஸ்ட் இருக்கும்? 100